கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு விருது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மொழிபெயர்க்கப்பட்ட 84 நூல்களை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு மானிய திட்டத்தின் கையேட்டையும் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், தொழில்துறைக்கு மட்டுமல்ல, அறிவையும் வளர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கும் முதலமைச்சர் கவலை தெரிவித்தார். கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும். விருதோட தலா 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்படும். மனித இனம் தனது சிந்தனைகளை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தகங்களின் நோக்கம் என்ற முதலமைச்சர், மொழி என்பது மக்களை பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல என்றும் அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 13 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவங்கள் பெறப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,00,000 குறைந்தது. இதனையடுத்து இறந்தவர்கள் தவிர்த்து மீதமுள்ளவர்களில் தகுதியான வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. மறுபுறம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றும் உரிய தகவல்களை அளிக்காத சுமார் 12,43,000 வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்றன. இவற்றிற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 13,03,487 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும், வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபனை தெரிவித்து படிவம் 7ஐ 35,646 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இப்படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளால் திமுகவிற்கு எந்த பின்னடைவும் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பந்திக்கு முந்திச் செல்வதைப் போல தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்தார். 1000 ரூபாயிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கிடைத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. எடப்பாடி வந்தா நிச்சயமா நிறுத்திடுவாருங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரும். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாசிடம் எடப்பாடி பழனிசாமியின் வாக்குறுதிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வாக்குகளை பெற என்ன வேண்டுமானாலும் வாக்குறுதியாக சொல்வார்கள் என்றார். தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். அந்த வகையில் மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறவர்கள், மக்கள் தான் எசமானவர்கள். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். கும்பகோணம் அருகே சுந்தர் பெருமாள் கோயில் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன், என்ன செய்தாலும் எடப்பாடி பழனிசாமியால் ஆட்சிக்கு வர முடியாது என்றார். ஆட்சிக்கு வந்தா 2000 தருவேன்னு சொல்றாரு. ஆட்சியில் இருக்கிற பொழுதே 3000 கூட கொடுத்துருக்கலாம். யாரும் ஆட்சேபிக்க போறதில்லை. அப்பயும் அதை செய்யலன்னு தெரியல. எப்படியாவது அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அவர் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர முடியாது. மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அமைப்பு ரீதியிலான 71 மாவட்ட தலைவர்களின் பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்படும் நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் என்ற பரப்புரையை காங்கிரஸ் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக மொத்தமுள்ள 77 மாவட்டங்களில் 71 மாவட்டங்களுக்கான தலைவர்கள் பட்டியலை காங்கிரஸ் தேசிய தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னையில் உள்ள 7 மாவட்ட தலைவர்களில் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டில்லி பாபு தவிர்த்து மற்ற அனைவரும் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக கராத்தே செல்வம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக கோபி, வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக மதரம்மா
கனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவராக ஜோதி பொன்னம்பலம், தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக விஜயசேகர், தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக திலகர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மதுரை, திருச்சி, கடலூர், ஈரோடு, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவிருந்த நிலையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மதுராந்தகத்தில் வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்திற்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளும் தொகுதிகளும் இறுதி செய்யப்படும் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெல்லி செல்லும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். 23ஆம் தேதி மேடையில் நீங்க அதை பார்க்கலாம். தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமா, எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார். இந்த சூழலில் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும் 23ஆம் தேதியன்று அமமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் தயாராக இருக்குமாறு டிடிவி தினகரன் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் பிரதமரின் கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்பார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மெக்வால், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களை வளர்ச்சி, நல்லாட்சி என்ற அடிப்படையில் பாஜக சந்திக்கும் என்றார். மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான திட்டங்களை வழங்கும் வகையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என தமிழக பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் குழு அமைத்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் அடித்தட்டு மக்களை முழுவதும் மேம்படுத்தும் வகையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என கூறினார். மக்களின் தேவைகளுக்காக, மக்களின் வளர்ச்சிக்காக, அது கல்வியா இருக்கட்டும், பெண்களின் வளர்ச்சியா இருக்கட்டும், பொதுமக்களின் வளர்ச்சியா இருக்கட்டும், ஆக இது அடித்தட்டு மக்களை முழுவதுமாக மேம்படுத்தும் ஒரு அறிக்கையாக இருக்கும். அதுதான் எங்களோட நடைமுறையாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி. ஏதோ இது வட இந்திய கட்சி, இந்தி கட்சி, தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு பதிலளிக்கும் அறிக்கையாக இது இருக்கும் என்பதும், கொடுக்கிற அறிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் தெளிவாக நாங்கள் இங்கே சொல்ல முடியும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சென்னை என் மெரினா தூய்மை திட்ட தொடக்க விழாவில் நடிகை சுஹாசினி நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய காட்சிகள்தான் இது. மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக என் சென்னை என் மெரினா என்ற முன்னெடுப்பை சென்னை மாநகராட்சி எடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், நடிகை சுஹாசினி, நடிகர் சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் பெருமை, என் சென்னை என் பெருமை, என் மெரினா என் பொறுப்பு, என் மெரினா என் பொறுப்பு. இதனையடுத்து பேசிய நடிகை சுஹாசினி, மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை பொதுமக்கள் தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்றார். சென்னையை அழகா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணுங்கிறது எல்லாரோட ஆசையும் தான். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசையை நாங்க கிளப்பி விடுறது தான் எங்களோட வேலை. நாங்க கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கோம். அதான் சொன்னேன், 36 ஸ்ட்ரீட்டை நாங்க பாத்துக்க போறோம். இப்ப மரீனா, அடுத்தது பெசன்ட் நகர் பீச்சா இருக்கலாம், இல்ல திருவான்மியூர் பீச்சா இருக்கலாம், இல்ல வள்ளுவர் கோட்டை பக்கத்துல இருக்கலாம், இல்ல பர்மா பஜார் கூட போடலாம். நாங்க அதாவது குப்பை எடுக்கிறது எங்க வேலை கிடையாது, குப்பை போடாதீங்கன்னு சொல்றது தான் எங்களுடைய வேலையா இருக்கும். முன்னதாக மெரினா கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து நடிகர் கமல்ஹாசன், இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். என் சென்னை என் மரீனா. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எருதுவிடும் விழா களை கட்டியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை கிராமத்தில் 100 ஆண்டு கடந்து எருதுவிடும் விழா நடைபெற்றது. வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் பங்கேற்றன. அதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது.
வர்ணங்கள் பூசி அலங்கரிக்கப்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் அதை காண நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர். கொழுந்துவிட்டு எரியும் அரசு பேருந்தில் ஓட்டுநரின் சமயோஜித நடவடிக்கையால் 72 பயணிகள் உயிர் தப்பினர். நாகர்கோவிலிருந்து மதுரைக்கு அரசு பேருந்து ஒன்று 72 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. சாத்தூர் அடுத்த நடுவப்பட்டி அருகே பேருந்து சென்றபோது முன்பகுதியிலிருந்து புகை வெளியேறியதாக தெரிகிறது. இதனை கண்ட ஓட்டுநர் அன்புசேகர் பயணிகளை உடனடியாக இறங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அனைவரும் இறங்கிய சிறிது நேரத்தில் பேருந்தின் முன்பகுதி தீப்பிடித்து எரிந்தது. விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகையுடன் பேருந்து கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் பேருந்து ஓட்டுநரின் துரித நடவடிக்கையால் 72 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் காட்டாட்சிக்கும் பாஜகவின் நல்லாட்சிக்கும் இடையேதான் நேரடி போட்டி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள சிங்கூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். வாக்கு வங்கிக்காக மாநில அரசு ஊடுருவலை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் திரிணாமுல் காங்கிரஸ் தேசத்தின் பாதுகாப்புடன் விளையாடுவதாக கூறினார். பீகார் தேர்தல் முடிவை பிரதிபலிக்கும் வகையில் மேற்குவங்க தேர்தலின் முடிவு அமைய வேண்டும் எனவும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். टीएमसी सरकार पश्चिम बंगाल की देश की सुरक्षा के साथ भी खिलवाड़ कर रही है, इसलिए यहां के नौजवानों को खास तौर पर பாஜக ஆட்சியில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் தடுக்கப்படும், ஊழலுக்கு முடிவு கட்டப்படும், ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். மும்பையின் அடுத்த மேயர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஷிண்டே தரப்பு மற்றும் பாஜக இடையே இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் பெரும்பான்மைக்கு 114 இடங்கள் தேவை. இந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக 89 இடங்களையும், கூட்டணியில் உள்ள ஏக்நாத் ஷிண்டே தரப்பு 29 இடங்களையும் வென்றுள்ளன. உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா 65 இடங்களையும், காங்கிரஸ் 24 இடங்களையும் வென்றன. பாஜக அதிக இடங்களில் வென்றாலும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவின் 29 உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் பாஜகவால் மேயர் பதவியை பிடிக்க முடியாது. இதனை சாதகமாக பயன்படுத்தி முதல் 2.5 ஆண்டுகளுக்கு மேயர் பதவி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஷிண்டே தரப்பு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் கட்சி மாறாமல் தடுக்க அவர்களை நட்சத்திர விடுதியில் ஏக்நாத் ஷிண்டே தங்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மற்றொருபுறம் துரோகத்தால் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஏக்நாத் ஷிண்டே பிரிவில் உள்ள பலரும் தங்களுடன் உள்ளதாக உத்தவ் தாக்கரே கூறி அதிரடி கிளப்பியுள்ளார். இந்த குழப்பங்களுக்கு பதிலளித்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்பையில் மகாயுதி கூட்டணியைச் சேர்ந்தவர்தான் மேயராக வருவார் என்றும் ஏக்நாத் ஷிண்டேவும் தானும் அமர்ந்து பேசி சுமூகமாக முடிவெடுப்போம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தனது தலைமையிலான காசா அமைதி குழுவில் இணைய பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் மறுசீரமைப்புக்காகவும் அமைதியை நிலைநாட்டவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உறுப்பினர்களாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ, இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர், உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா உள்ளிட்டோரை டிரம்ப் நியமித்துள்ளார். இதில் பிரதமர் நரேந்திர மோடியும் இணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் காசா அமைதி குழு உலகின் பல்வேறு நாடுகளை ஒரே குடையின் கீழ் கொண்டுவரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே காசா அமைதி குழுவில் பாகிஸ்தானும் இணைய வேண்டும் என்றும் அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் அதிபர் டிரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் போர்வை விற்பவர்கள் போல் நடித்து ஏடிஎம்முக்கு வந்தவர்களை ஏமாற்றி பணம் எடுத்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அதில் ரசீத், நைப் முதின், முகமது அமீர் ஆகிய மூவரும் கும்மிடிப்பூண்டியில் போர்வை விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவி கேட்டவர்களின் குறியீட்டு எண்ணை பெற்றுக்கொண்டு போலி கார்டு மூலம் 3 பேரும் பணத்தை எடுத்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உழவர் தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது.
திருவாப்பாடி கிராம மக்களால் நடத்தப்பட்ட 71ஆம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்தன. புதுச்சேரி காரைக்காலில் கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு செல்லப்பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்திய செல்லப்பிராணிகள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார், டாபர்மேன், ராட்வீலர், பீகிள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருக்காங்கோட்டையில் உள்ள ஆற்றுக்கால் விநாயகருக்கு 38ஆம் ஆண்டு பால்குட விழா விமர்சையாக நடைபெற்றது. சந்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்களுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் ஆற்றுக்கால் விநாயகர் கோவிலை வந்தடைந்ததும் பால்குடங்களில் இருந்த பால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டும் அபிஷேகம் செய்து ராஜகணபதி அலங்காரம் செய்யப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி வேன் மீது மோதியதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். லாஸ்பேட்டையிலிருந்து பேருந்து நிலையம் நோக்கி 2 இளைஞர்கள் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது எதிரே வந்த வேன் மோதியதில் வேனின் முன்பக்கத்தில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. இதில் படுகாயமடைந்த இளைஞர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு 1008 பால்குடங்களை ஏந்தி பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். திருக்கடையூர் ஆனைக்குளம் காளீஸ்வரர் கோவிலிலிருந்து ஊர்வலமாக சென்ற 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்களுடன் அபிராமி அம்மன் சன்னதியை வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிறிய ரக ஜெட் விமானம் தாழ்வாக சுற்றி வட்டமடித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். குளித்தலை அருகே கோமாளிப்பாறை, சரவணபுரம், குன்னாக்கவுண்டம்பட்டி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சிறிய ரக ஜெட் விமானம் மிகவும் தாழ்வாக 5 முறை சுற்றி பறந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் பதற்றமடைந்தனர். விழுப்புரத்தில் பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் சென்றவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 19 சவரன் நகை மற்றும் 11 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அபிதா கார்டன் பகுதியைச் சேர்ந்த ராஜஸ்ரீ பொங்கல் பண்டிகைக்காக குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். இதை அறிந்த மர்ம நபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 19 சவரன் நகை மற்றும் 11 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் அருகே அனுமதி பெறாமல் சாமி ஊர்வலத்தை நடத்தியதாக கூறி காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரூக்கிஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது சாமி ஊர்வலத்திற்கு அனுமதி பெறவில்லை என கூறி காவலர்கள் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த தேவனாம்பட்டினம் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து காவலர்கள் பொதுமக்களை சமாதானம் செய்து வைத்து அனுமதி வழங்கினர். கோவை மருதமலை பேருந்து நிலையத்தில் புகுந்த யானையை அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் விரட்டினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து கீழே இறங்கி வந்த யானை மருதமலை பேருந்து நிலையத்திற்குள் புகுந்தது. இதனை கண்டு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். பின்னர் விரைந்த வனத்துறையினர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சொத்தை பிரித்து தர மறுத்த தாயை நண்பனுடன் சேர்ந்து கொலை செய்து கிணற்றில் வீசிய மகன் கைது செய்யப்பட்டார். வடமலபுரத்தைச் சேர்ந்த பேச்சியம்மாள் காட்டுப்பகுதியில் உள்ள ஊரணியில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து அவரது மகன் சக்திவேலிடம் காவலர்கள் விசாரணை நடத்தியதில் சொத்தை பிரித்து தராத ஆத்திரத்தில் நண்பருடன் சேர்ந்து தாயை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து சக்திவேல் மற்றும் அவரது நண்பர் முருகன் இருவரையும் காடல்குடி காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியரகம் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரயில் நகர் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலில் மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் இசக்கிமுத்து, வெற்றிவேல் முருகன், பிரவீன்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்து உண்டியல் பணம் 7000 மீட்டனர்.
திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் கோவை இன்டர்சிட்டி அதிவிரைவு ரயில் மற்றும் பெங்களூரு டபுள் டெக்கர் விரைவு ரயில் நின்று செல்ல ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. குறைந்த எண்ணிக்கையிலான விரைவு ரயில்கள் திருவள்ளூரில் நிறுத்தப்படுவதால் கோவை, மும்பை, பெங்களூரு செல்லும் பயணிகள் சென்னை சென்ட்ரல் செல்ல வேண்டியுள்ளது. கூடுதல் ரயில்களை நிறுத்த வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக உள்ள நிலையில் கோவை இன்டர்சிட்டி, பெங்களூரு டபுள் டெக்கர் ரயில்களை நிறுத்தி செல்ல அனுமதி கிடைத்துள்ளது. கழிவறையில் கிடந்த டிஷ்யூ காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த வெடிகுண்டு மிரட்டலால் டெல்லியிலிருந்து புறப்பட்ட விமானம் அவசரமாக லக்னோவில் தரையிறக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியிலிருந்து மேற்குவங்க மாநிலம் பக்டோக்ராவிற்கு இண்டிகோ விமானம் புறப்பட்டது. செல்லும் வழியில் விமானத்தின் கழிவறையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட காகிதம் கிடைத்துள்ளது. இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கேரியாவில் உள்ள சதோவிக் நகரில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி குகேரி நடன கலைஞர்கள் வினோத சடங்குகளில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சர்வா என்ற பெயரில் குகேரி திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். தீய சக்திகளை விரட்டுவதற்கு இந்த புனித சடங்குகள் நடத்தப்படுவதாக குகேரி கலைஞர்கள் தெரிவித்தனர். செர்பியாவில் அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் அலெக்சாண்டர் உசிக் அரசு பல்வேறு ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய இளைஞர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கொச்சி விமான நிலையத்தில் தன்னை வீடியோ எடுத்தவரிடம் நடிகர் ஜீவா ஜனநாயகன் படத்தின் இயக்குனர் எச். வினோத் பின்னால் வருவதாக கூறி எஸ்கேப் ஆன காட்சிதான் இது. சென்னை சோழிங்கநல்லூரில் ஐஐடி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழ்நாட்டில் தரமான உயர்கல்வி கிடைப்பதில்லை என்று கூறினார். Industry leaders in our state, and I talked to them, what are your constraints? Why are you not expanding here? And the one issue that they raise is lack of qualified engineers. They say that our master of engineers, bulk of them are unemployable. குன்னூர் அருகே டென்ஹில் பகுதியில் இரவு நேரத்தில் உலவிய சிறுத்தை வீட்டின் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த வளர்ப்பு நாயை வேட்டையாடி தூக்கி சென்றது. குடியிருப்பு வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். தாவேக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை குழுவினர் மட்டுமே பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை உருவாகியுள்ளதாகவும் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பாலப்பாடி பகுதியில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு புதுப்பாளையம், கருவாச்சி தாங்கல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்வோர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தினர். காரைக்குடி அருகே இளம்பெண்ணுக்கு வரதட்சணை தொல்லை அளித்த கணவர், அவரது தாய், சகோதரி உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2021 ஜனனி என்பவருக்கு 60 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அவரது பெற்றோர் வரதட்சணையாக வழங்கி கணேசன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். இந்நிலையில் மேலும் 25 சவரன் நகைகள், 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் கோரி கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜனனியை தாக்கி கொடுமைப்படுத்தி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் உசிறி அருகே தேவனூர் புதூரில் விளையாட்டுப் போட்டியின் போது ஏற்பட்ட தகராறை விலக்கிவிடச் சென்ற கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திக் ராஜா என்பவரின் வீட்டின் அருகே காணும் பொங்கலை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. அப்போது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் கார்த்திக் ராஜா அவர்களை சமாதானப்படுத்த முயன்றுள்ளார்.
இதில் ஆத்திரமடைந்த சக்திவேல், தினேஷ்குமார் ஆகியோர் கத்தியால் குத்தியதில் கார்த்திக் ராஜா உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவான சக்திவேல், தினேஷ்குமார் இருவரையும் தேடி வருகின்றனர். சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் 24வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி கடந்த சில ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்ட குழுவின் நடவடிக்கையில் முன்னேற்றம் இல்லை என்று கூறி டிசம்பர் 26ஆம் தேதி முதல் எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 24வது நாளாக ஞாயிற்றுக்கிழமையன்று போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட கட்டிகானப்பள்ளியில் உள்ள பூங்கா சிதிலமடைந்து காணப்படுவதால் அதனை புனரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்கா மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் முழுவதும் சேதமடைந்துள்ளன. போதிய பராமரிப்பு இல்லாததால் பூங்கா வளாகம் முட்புதர்கள் மண்டி காணப்படுகிறது. இதனால் குழந்தைகளை அழைத்துச் செல்ல பெற்றோர்கள் அச்சப்படும் நிலையில் பூங்காவை புனரமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாலாடா கிராமத்தில் அரசு மருத்துவமனை பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்தனர். உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தைகள் உலாவுவதும் நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை வேட்டையாடுவதும் தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் முத்தோரை பாலாடா கிராமத்தில் உள்ள மருத்துவமனை வளாகத்தில் சனிக்கிழமை இரவு உலவிய சிறுத்தை அங்கும் இங்குமாக சென்று உணவு தேடியது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே நெமிலி பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையில் ஆன்லைன் பணப்பரிவர்த்தனை வேலை செய்யாததால் அருகில் உள்ள பாரில் வாடிக்கையாளர்களிடம் நூதன முறையில் மோசடி நடத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையில் மது வாங்குவதற்கு பாரில் ஆன்லைனில் செலுத்தும் பணத்திற்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கமிஷன் பெற்றுள்ளனர். கடந்த 20 நாட்களாக இந்த நிலை நீடிப்பதாகவும் தினசரி 10,000 ரூபாய் வரை சட்டவிரோதமாக வசூல் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.